வருஷம் அப்படியே ஓடி போச்சு. இந்த 5 வருஷத்துல நான் வந்த அன்னையிலிருந்து தான் 3 நாளாக வரேன். அப்போதான் நான் திருப்பியே ராயபுரம் பகுதியில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எந்த சிரிப்பையும் வந்து ராயபுரம் தொகுதி மக்கள் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ இருக்காரான்னு கூட தெரியல. யாராவது எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? நான் அப்போவே சொன்னேன் 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி, எம்எல்ஏவை கண்டுபிடிச்சு கொடுத்தால் 10,000 ரூபாய் பரிசுங்க. அதனால அப்ப பயந்துட்டாங்க, ஒரு வெளியே வரல, நம்மளை பிடிச்சிட்டு போய் கொடுத்துருவாங்க. சுத்தமா வெளியே வரல. அப்போ ஒண்ணு கொஞ்சம் அதாவது 1-2 வந்து கூட சுத்தமா வரல. ஏன்னா பிடிச்சிட்டு போய் 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்களே, அதனால வரல. இப்ப ஆளை மாத்தி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ராயப்பேட்டையில இருந்து இறக்குமதி பண்ணாங்க. நானு நம்முடைய ராயபுரம் தொகுதியில காசிமேட்ல தான் பிறந்தவன். நான் எங்க பிறந்தேன்? திருவள்ளிக்கேணில பிறந்தனா, இல்ல ராயப்பேட்டையில பிறந்தனா, இல்ல ஆயிரம் விளக்குல பிறந்தனா, இல்ல பறைங்கல்ல பிறந்தனா, இல்ல வேற எங்க பிறந்தேன்? ராயபுரம் காசிமேட்ல தான் பிறந்து தியாகராய கல்லூரி, அது மட்டும் இல்லாம கேசி சங்கல்நாளர் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அது மட்டும் இல்லாம ஜான் பாஸ்கோ ஸ்கூலு. அந்த காலத்திலே கான்வென்ட் படித்தேன். நான் 1ல இருந்து 5ஆவது வகுப்பு வரேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி 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 ராயபுரம் வந்த நாங்கள் ராயபுரத்தை தெரிஞ்ச மாஸ்டர், ராயபுரத்தை தெரிஞ்ச மாஸ்டர் டிகிரி எங்க இப்போதான் எல்கேஜி பையனுக்கு இப்போதான் வந்திருக்காரு. யாரு? திமுக வேட்பாளர். 5 வருஷம் ஒன்றும் செய்யல இருக்கிற எம்எல்ஏ. உடனே ஆளை மாத்திட்டாங்க. இங்க இருக்க திமுக காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? பாவம், மாடா உழைச்சி ஓடா உழைச்சி தேஞ்சி போன திமுக காரங்களுக்கு இங்க இருக்கிறவங்க கொடுத்துருவான். அவங்களாம் வருஷம் கேட்டு இருப்பாங்க. இங்க நல்லா தான் பேசுறாரு நம்ம ஜெயக்குமார் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்க இங்க இருந்து கொடுத்துருவான். இங்க எல்லாம் ஆள் இல்லையா, ராயப்பேட்டில் வந்து இறக்கி இருக்காரு. அப்புறம் ராயப்பேட்டில் வந்து இறக்கிட்டு நான் சொல்றாரு, இப்பதான் நீ அவர் குடி வர போறாங்க. என் குடியே இங்க தாண்டா இருக்குது எல்லாருமே. இதுதான் ஒட்டுமொத்த சொத்து, சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. எனக்கு பிளாக் மணி கிடையாது, காலேஜ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு சொத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ராயபுரம் தொகுதி மக்கள் தான். எனக்கு டெய்லியே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நல்லது கெட்டது என் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் பாருங்க. சென்னையில் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவேன், ராயபுரத்தில் அட்டன் பண்ணுவேன், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கும்மிடிப்பூடி, இப்படி எல்லாம் போய் சுற்றிட்டு வருவேன். தமிழ்நாட்டில் என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது. நான் அப்படி போய் நின்னா கூட பார்த்துட்டு போவாங்க, ஜெயக்குமார் நிகழ்வாக சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் என் கூட இப்போ மந்திரியாக இருக்கிறவங்க நின்று என் கூட நிற்கிட்டோம். யாராவது அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா? இல்லை, இப்போ இங்கே இருக்கிற இப்போ எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவரு என் பக்கத்தில் நிற்கிறீங்க. இவர் யாருன்னு கேட்டு போவாங்க. ஆனால் பட்ஜெட் குழந்தை கூட என் பேர் நிச்சயமா சொல்லும். யார் இவர்னா ஜெயக்குமார் சொல்லும். என் அண்ணன் கூட கூடாது குழந்தை ஜெயக்குமார். ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கேன், இப்போ குழந்தை ஜெயக்குமார் அப்படின்னு அவங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுற அம்மா சொன்னேன். அது பேர் சொல்லி கூப்பிடுறதாம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி சின்ன குழந்தையும் பேரை கேட்டா சொல்லுகிறார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ராயபுரத்துக்கு ஒரு வீட்டுக்கு வீடு தெரிகிற ஜெயக்குமார் நேற்று வேட்பாளர் திமிரு, வானாளவே திமிரு. நான் என்ன சொல்றேன், எல்லா மதத்தையும் மதிக்கணும். நான் நேற்று இதுக்கு போனேன், எங்க என்ன திரும்ப நம்ம போகும்போது மணமரத்தொட்டி போகும்போது மாங்கு ஊதிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள். உடனே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணேன், சொல்லிட்டு 3 நிமிஷம் கட் பண்ணிட்டேன். மதத்தை மதிக்கணும், எப்போது மதத்தை மதிக்கணும். நான் இந்து வந்தாலும், நான் இஸ்லாமியா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு மனுஷனா அப்படி நிறுத்திட்டேன். அப்புறம் எல்லா இதுக்கும் சர்ச்சுக்கு போய் அவங்களுடைய ஃபாதர்ஸு ஜீசஸ் பிளஸிங் போங்கன்னு சொல்லி ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதே போல் ஜெயின மதம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் எல்லாத்தையும் மதிக்கிறதுனால்தான் இன்னைக்கு எல்லாராலும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுறதுனா இருக்கு இல்லையா. இன்னைக்கு
இப்போ அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ஒரு கோயில் போறாரு, அங்க ஒரு பொட்டு விட்டாங்க. விட்டா என்ன, அதை வந்து கையில் அழிச்சா கூட போயிடும். ஆனா வந்து அவர் அழிச்சா இருப்பாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? வீடியோ பாத்தீங்களா? ஐயோ, ஒரு இது கீழே தரை தேய்க்கிற பிரஷ் இல்ல, தரை தேய்க்கிற பிரஷ், அந்த பிரஷ் எடுத்து கொடுத்துருந்தா கூட அந்த பிரஷ் நச்சிருவார் உங்களுக்கு. எதுக்கு அந்த மாதிரி? இறைவன் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான். அவன் எல்லார்கிட்டே இருப்பாங்க. யார் நல்லது செய்யறாலும் அவங்ககிட்ட இருப்பான். யாரு நல்லது உள்ளதை சொல்லி நன்மையை செய்தால் உலக உண்மையிட மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். தத்துவம். அப்புறம் ஆசை கோபம் களவு கொள்வன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். கடவுள் உண்மையிட இருக்கிறான், கடவுள் நம்மகிட்ட இருக்கான். அன்பு காட்டு, நன்றியுடையது, கருணையுடையது, காடு சுற்றி கடவுள் உங்களோட இருப்பான். அதுதான் வந்து ஒரு மனிதனாக இருக்கிறோம் செய்ய வேண்டியது. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அன்பு நன்றி கருணை, புரட்சி தலைவருக்கு சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனித நேயத்தோடு இருக்குன்னு சொல்லி அம்மாவை புரட்சி தலைவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தின்படி நான் நடந்தனால்தான் 25 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு எம்எல்ஏவோ ஆக்குனீங்க. உங்களால் மந்திரி அது எவ்வளோ இது கொரோனா காலத்தில் உயிரை பணைய வச்ச. அப்புறம் நிறைய பேருக்கு சொன்னாங்க, இவ்வளோ தூரம் போறீங்களே உங்களுக்கு எதாவது பரவாயில்ல, எனக்காக கொரோனா காலத்தில் மக்களோட போய் இருந்து செத்து போனோன்னா கவலைப்படல. பெருசாக வந்து சரித்திரத்தில் ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஜெயக்குமார் நாயை கொடுத்துருக்காங்க, கொரோனாவில் வேலை செஞ்சான், இறந்தானா, காலகாலமாக சொல்லலாம் இல்லையா, அந்த பேர் எனக்கு போதும். புரியுதா? அம்மா உணவுக்கு மூலமாக பல முழுது சாப்பாடு போட்டோம், வாழைப்பழத்தோடு முட்டை எல்லாம் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு புளி மிளகான்னு சொல்லி 2 முறை 3 முறை கொடுத்தோம். இப்படி எல்லாம் கொரோனா காலத்தில் கொடுத்தோம். சரி, வெள்ளம் வந்த நேரத்தில் 2000 ரூபா எல்லாருக்கும் கொடுத்தோம்ல பராபட்சமா. கார் எடுத்துட்டு போய் வந்து வாங்கினாங்க, ஸ்கூட்டர் எடுத்து வாங்க, நம்மளோட சுத்தெல்லாம் அப்படி வாங்கினாங்க. அதே போல் 2015 அம்மா காலத்தில் வெள்ள காலம் வீட்டுக்கு கூட 5000 ரூபா கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மனு வாங்கணும்னு சொல்லி மனு வாங்கிட்டு கோட்டைக்கு போயிட்டு அந்த சாவி நான் தான் வச்சிருப்பேன் சிறப்புன்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா ஒரு மனுவும் வந்து எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ ஒரு